ஐம் இன் லவ் அப்படின்னு சொல்றது எனக்கு தயக்கம் கிடையாது. பிகாஸ் ஐம் இன் லவ் அண்ட் இட்ஸ் த பெஸ்ட் ஃபீலிங் தட் ஐம் ஃபீலிங் ரைட் நவ். இந்த மாதிரியான படைப்புகளுக்கு ஒரு லேட்டா இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டே வரும். இப்ப கலவாணியை பத்தி பேசுறவங்களோட வாயுவை பத்தி பேசுறவங்க வந்து அதிகரிச்சிருக்காங்க. யாரு பாப்பாங்க? இது உண்மையே இல்ல. இது நம்மளே பாக்குறோம் இல்ல. ஓகே. உண்மையிலே அவட்ட வாங்கலன்னா அதுலயும் ஃபெயிலா இருக்க வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் அது ஒரு டிசீஸாவே கன்சிடர் பண்ணாங்க. குறியீடா இருக்கு, ஆனா எங்கப்பா லைன் எங்க? குறியீடு இருக்கு, ஆனா மெயின் கதை எங்க? ஐம் நாட் ஈவன் ஜோக்கிங். ஒரு ரிலீஸ் துஷாராவோட படம், ஒரு கேள்வி பிரஸ் மீட்ல துஷாரா இருக்குன்னா துஷாராட்ட கொடுங்க, எல்லாமே துஷாராட்ட கொடுங்க. துஷாரா பீஃப் சாப்பிடுவீங்களா? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வெரி குட். கிரேட். சோ எக்ஸாம், இந்த வெப் சீரிஸோட ட்ரெய்லர் நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இட்ஸ் அபவுட் கவர்மெண்ட் ஸ்கேம்ல நடக்கிற எக்ஸாம்ஸ் அப்படிங்கிற ஸ்கேம் பத்தி எடுத்திருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சது. சோ இந்த ஸ்கேம் வந்துட்டு இஸ் இட் ரிலேட்டட் டு ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டுமா இல்ல ஓவரால் இந்த நீட் எக்ஸாம் எல்லாத்த பத்தியுமா? He'll tell you in more detail about this. இது என்னன்னா இந்த பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம்னு எடுத்துங்களேன். சோ இது வந்து இந்த மாதிரி ஸ்கேம் வேற வேற ஸ்டேட்ஸ்ல வேற வேற வகையில நடக்கிறது. சோ when sir brought us the story, அவர் வந்து எங்களுக்கு நிறைய மத்த கதையெல்லாம் கூட சொன்னார். இந்த ஊர்ல இப்படி நடந்தது, அந்த ஊர்ல அப்படி நடந்தது. So it's based on real incident. A bunch of real incidents which have been fictionalized with fictional characters trying to solve the problem, Marina. Okay. So it's not about one particular kind of exam alone. Okay. Think of it as இது வந்து இந்த பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறது is the aspiration of a whole bunch of people. Yes. அது வந்து when something like this comes in, when a scam comes in and they don't அவங்க எழுதியும், அவங்க அவ்வளவு படிச்சு எழுதியும், அவங்க பாஸ் பண்ணியும் they won't be able to get the posting which they desire. So அந்த இதை பேஸ் பண்ணது தான். ஓகே 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 சார், ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி நீங்க எடுத்த படங்கள் எல்லாமே எனக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், எனக்கு வந்துட்டு உங்களுடைய பர்சனல், நீங்க எடுத்த படத்துல வாகை சுடவா இஸ் ஒன் ஆஃப் மை பர்சனல் ஃபேவரட் மூவி. அந்த படம் வந்துட்டு நேஷனல் அவார்ட் கிடைச்சதெல்லாம் தாண்டி அதுக்கான ஆடியன்ஸ் கரெக்டா அது உங்ககிட்ட வந்தாங்களா? அது நீங்க எப்படி, அப்போ வாட் வாஸ் யுவர் ரியாக்ஷன் அந்த டைம்ல? உண்மையிலேயே அது வாகை சுடோவாங்கிறது எப்படின்னா, நம்ம இப்போ களவாணி அப்படிங்கிறது வந்து அது ஒரு வகையான வாகை சுடோவுக்கான அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அது களவாணியை ஓவர்டேக் பண்ணி வந்துகிட்டே இருக்கு. அது சில படைப்புகளுக்கான மரியாதை வந்து என்ன ஆகும்னா, இந்த மாதிரியான படைப்புகளுக்கு ஒரு லேட்டா இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டே வரும். இப்ப களவாணியை பத்தி பேசுறவங்களோட வாயுவை பத்தி பேசுறவங்க வந்து அதிகரிச்சிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. நம்ம அதை அப்படிதான் புரிஞ்சுக்கணும். எனக்கு அது வாகை சுடோவா வந்து எனக்கு இதாவே ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு சந்தோஷமான தருணம் தான் அது. நிச்சயமா நிச்சயமா சார். அதான் நீங்க எடுத்த லைன் மோஸ்ட்லி வந்துட்டு வில்லேஜ் பேஸ்ட் அந்த மாதிரியான படங்கள் எடுத்திருப்பீங்க, ஒரு ரூட் கல்ச்சர் அந்த மாதிரி படங்கள். சோ இந்த படம் வந்துட்டு இட்ஸ் கம்ப்ளீட்லி கிரைம் த்ரில்லர் அண்ட் ரியல் இன்சிடென்ட்லாம் வச்சு எடுத்திருப்பீங்க. சோ இந்த படம் எடுக்கிறதுக்கான ட்ரிகரிங் பாயிண்ட் என்ன? அதுதான் என்னன்னா, இது ஒரு குரூப் ஒன், நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டதுக்கு குரூப் ஒன் எக்ஸாம்ல நடக்கிற ஸ்கேம் பத்தினதான். அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்ல நடக்கிற ஒரு எக்ஸாம். ஆனா அதுல வந்து நம்ம சிவில் சர்வீஸ் பத்தின நடந்த விஷயங்களும் அதுக்குள்ள வரும். ஆனா கதையா பார்த்தோம்னா இது வந்து ஒரு குரூப் ஒன் எக்ஸாம்ல நம்ம ஒரு ஸ்டேட்ல நடக்கிற ஒரு அரசு போட்டித் தேர்வுகளுக்கான அந்த எக்ஸாமை பேஸ் பண்ணி தான் இந்த கதை இருக்கு. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இது ஒரு ரியல் இன்சிடென்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்சிடென்ட் இதுல இல்ல. இது பல, அதாவது நிறைய வருடங்கள், நீண்ட வருடங்களா நிறைய, அதாவது ஒரு ஸ்கேம்ங்கிறது இந்த வருஷம் நடக்கிற மாதிரி அடுத்த வருஷம் நடக்காது. ஒவ்வொரு தடவையும் அந்த ஸ்கேம் பண்றவங்க அந்த வடிவத்தை, அந்த ஸ்டைல மாத்தி 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 பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம இது ஒண்ணு இப்படிதான் நடக்கும் அப்படின்னு இல்ல, இதை ஒண்ணு கண்டுபிடிச்சு போனீங்கன்னா அதை பிரேக் பண்ணி ஒண்ணு பண்ணி வச்சிருக்கோம். இப்படி நிறைய இருக்குங்கிறத நாங்க நிறைய கேதர் பண்ணோம், நிறைய ஆய்வு பண்ணி இந்த இன்சிடென்ட் எல்லாம் எடுத்தாச்சு. இந்த நிறைய இன்சிடென்ட்டை எடுத்தாச்சு. இந்த இன்சிடென்ட் எடுத்துட்டு அப்படியே ஒரு இன்சிடென்டா மட்டும் இருந்ததுன்னா, அது ஒரு ஸ்கேமா மட்டும் இருந்ததுன்னா, இது வந்து ஒரு கரெக்டான ஒரு வெப் சீரிஸாவோ அது ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்க்கிறதோ முடியாத ஒரு விஷயமா இருக்கும். இதை ஒரு த்ரில் மூட்ல அடுத்து என்ன டென்ஸோட கலந்து இதை கொண்டு போய் கொடுக்கும்போது அது ஒரு கமர்ஷியல் எலிமெண்டோட, அது இப்படி ஒரு விஷயம் இருக்கிற நல்ல விஷயமும் ரீச் ஆயிடும். அது ஒரு கமர்ஷியல் அது பாக்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு சுவாரஸ்யத்தையும் கொடுத்துரும். இந்த ஸ்டைல அது இருக்கணுங்கிறத பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி எடுத்து. ஓகே ஓகே கிரேட். சோ இப்போ புஷ்கர் அண்ட் காயத்ரி அப்படின்னாலே ஓகே, இவங்க ரெண்டு பேரும் ஒரு படத்தை பிரசென்ட் பண்ணாலே கண்டிப்பா அந்த படம் சூப்பரா இருக்குங்கிறத ஆடியன்ஸ் நம்பி பாப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஒர்க்ஸ் தான் நீங்க இதுக்கு முன்னாடியும் பண்ணிருக்கீங்க. அண்ட் மோஸ்ட்லி நீங்க கிரைம் த்ரில்லர் தான் எடுக்கிறீங்க. கிரைம் த்ரில்லர்ல அப்படி என்ன உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஆர்வம்? இல்ல என்னன்னா, எங்களுக்கு வந்துட்டு பிளாட் வந்துட்டு கிக் ஆகணும், அதாவது கேரக்டர் இருக்கணும், எமோஷன் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு டேக்கன் ஃபார் கிராண்டட், அதெல்லாம் டெஃபினட்டா இருக்கணும். அப்புறம் ஒரு ஒரு ரியாலிட்டி, அந்த வேர்ல்ட் பில்டிங் அதெல்லாம் இருக்கணும். பட் அந்த பிளாட் இருக்குல்ல, லைக் வந்துட்டு நம்ம வந்துட்டு எட்ஜ் ஆஃப் த சீட் உட்காந்து பார்க்கணும். எக்ஸாக்ட்லி. இல்லைன்னா எஸ்பெஷலி சீரீஸ் லாங் ஃபார்ம் ரைட்டிங்ல வந்துட்டு, ஸோ வந்துட்டு நீங்க பாட்டுக்கு ரொம்ப அது பாட்டுக்கு ஒரு ஸ்பேஸ்ல போயிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க,
ஒரு பட்டன் தான், பட்டன் மாத்திட்டே இருப்பீங்க. ஸோ அதை பிடிச்சி உட்கார வைக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் எங்களுக்கு இந்த எக்ஸாம் எங்களுக்கு என்ன பிடிச்சுன்னா இதுல வந்து கிரைம் இல்லை, பட் ஆனால் அந்த த்ரில் எலிமெண்ட் இருக்கு. ஸோ வந்துட்டு இது இந்த ஸ்கேம் அந்த த்ரில் எலிமெண்ட் இருக்கு. ஸோ பட் வி ஆர் லுக்கிங் அட் அதர் ஜான்ரஸ் ஆல்சோ. பட் ஐ திங்க் அந்த பிளாட் ஒர்க் ஆகணும், அதுக்கப்புறமா மீதி எல்லாம் டெஃபினட்டா இருக்கணும். பட் அந்த பிளாட் ஒர்க் ஆகலனால நீங்க அதுதான் ஆக்சுவலி புஷ்கர் வாலியும் சொன்ன மாதிரி, இப்போ வந்துட்டு ஒரு ஃபீச்சர்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரின்னு வச்சுக்கோங்க, இது நாவல் மாதிரின்னு வச்சுக்கோங்க. நாவல்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு அந்த ஊர் இப்படி அவங்க இப்படி அதை டிஸ்கிரைப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தொய்வு வந்துடும். சோ இதுல வந்துட்டு இப்படி ஆச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அப்பதான் அந்த சுவாரஸ்யம் இருக்கும். அது கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் இல்ல? ஏன்னா நீங்க எடுக்கிற படங்கள்லாம் நாங்க உட்காந்து டீகோட் பண்ற அளவுக்கு எல்லாருமே வந்துட்டு ஒரு சீனே டீகோட் பண்ணுவோம். அப்ப அதை டீகோட் பண்றோம்னா அதுக்கு நீங்க நிறைய டீடைலிங்ஸ் உள்ள வச்சிருக்கணும். சோ அது ஒர்க் வைஸ் அதை நீங்க எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவீங்க? It will be there in the script. Okay, it would have come at like ஒரு டிராஃப்ட்ல வந்திருக்கும். அண்ட் அதை யூ வில் ஹேவ் டு மெயின்டைன் இட் மாதிரின்னு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அது பண்ணறது இல்லை, இட் பி ஒன்லி ஃபார் அஸ். இது எங்களுக்காக மட்டுமே பண்ணிக்கிறது முக்கால்வாசி. இது அது வேற யாருக்கா தெரிஞ்சா ஓகே, இல்லைன்னா நம்ம அது ஒன்று வச்சோம் இல்ல, அது திருப்பி வைக்க முடியாது. பட் இது வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் tool by which we are trying to impress anybody லாம் கிடையாது. அது நிறைய அது ஒரு நிறைய பேர் அது ஒரு டிசீஸாவே கன்சிடர் பண்றாங்க. குறியீடா இருக்கு ஆனா எங்கப்பா லைன் எங்க, குறியீடு இருக்கு ஆனா மெயின் கதை எங்க. இது வந்து இந்த குறியீடுலாம் வந்து ஒரு கதைன்னு எடுத்தால அதுல ஒரு 10,000 விஷயம் சொல்லணும்னு இருக்கும். பட் ஆக்சுவலி கதைன்னு வந்ததுன்னா இப்போ நாங்க வந்து இந்த ஃபெஸ்டிவலை வச்சு சுழல் பண்றோம்ல, அந்த ஃபெஸ்டிவல்ல அவ்வளோ கதைகள் இருக்கு. அந்த கதைகள் எல்லாம் நாங்க சொல்ல வந்தோம்னா, சிறுதெய்வத்தை பத்தி இருக்கிற கதையெல்லாம் வந்து நாங்க சொல்ல வந்தோம்னா இல்ல அதுவே வந்து ஒரு 10 மணி நேரம் போகும். ஸோ அது எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஒரு குறியீடா வரும். அது சுழல் டூல் எஸ்பெஷலி அதுல இருக்கிற ஒவ்வொரு அம்மனோட ரெப்ரசன்டேஷனும் ஒரு வகையில பண்ணிருப்போம். அது வந்து இட் இஸ் ஸ்பெசிபிக் about one thing. அது வந்து எங்களுக்கு மட்டும் தான் தெரியும், எங்க ஆர்ட் டைரக்டருக்கு தெரியும், எங்க டிஓபிக்கு தெரியும். அவங்களுக்கு மட்டும் தான் வந்து ஓகே இது இருக்கு, எங்க டைரக்டர்ஸ்க்கு தெரியும். பட் அதை பத்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை. In that way we are very happy that the younger audience is also looking at storytelling like that. ஏன்னா ஜெனரலி என்ன சொல்றாங்க, the younger audience is ரொம்ப distracted, அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் ரீல் மட்டும் தான் பாக்குறாங்கன்னு. So when you guys say that like உட்கார்ந்து நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது இல்ல, it is thank you for producing such movies. It's very nice. ஆக்சுவலி ஹஸ்பண்ட் வைஃப்னாலே கண்டிப்பா நிறைய டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். ஒர்க் வைஸ்ல எப்படி டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருமா? இந்த சீன்ல ஏதாவது உங்களுக்கு சண்டை அதெல்லாம் வருமா? இல்லையா, ரொம்ப சப்பி, எனக்கு சண்டையே வராது, ரொம்ப வந்துட்டு பீஸ்ஃபுல்லா இருக்கும். கான்ஃப்ளிக்ட் எல்லாம் தூக்கி ஸ்கிரீன்ல போடுறோம். அதனால தான் எனக்கு லவ் ஸ்டோரி வராது. ஏன்னா வந்து சண்டே ஏதாவது கான்ஃப்ளிக்ட் இருந்தா தானே கதை, கான்ஃப்ளிக்ட் இல்லைன்னா அப்புறம் கதையே இல்லையா. நானும் ரொம்ப தேய்ச்சி பார்த்தோங்க. ஏதாவது ஒரு வாட்டியாவது ஏதாவது ஒரு ஒழுங்கா லவ் ஸ்டோரி எழுதணும். ரியல் லைஃப்ல நடந்தது, அதை வச்சு ரியல் லைஃப்ல நடந்தா அது கதையே இல்ல, கான்ஃப்ளிக்ட் விடுங்க, there is nothing. சோ ட்ரை பண்ணோம். ஃபைனலா நாங்க வந்து அது ஒரு அவுட்லைன் மாதிரி போட்டு படிச்சா இது யாரு பாப்பாங்க, இது ஒண்ணுமே இல்ல, இது நம்மளே பாக்குற அளவுக்கு இல்ல. ஓகே, சோ அதனால லவ் ஸ்டோரி எழுத வேணாம் டிசைட் பண்ணிட்டோம். ஓகே கிரேட். சோ 2 போலீஸ் ஆபீசர்ஸ், ஒரு ரியல் போலீஸ் ஆபீசர்ஸ், இன்னொரு டூப் போலீஸ் ஆபீசர் நினைக்கிறேன் ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும். சோ 2 பேருமே வந்துட்டு ஒரு மந்தம் நான் பப்ளியா கேரக்டர் நடிச்சோம் அப்படிலாம் இல்ல. 2 பேருமே யூ கைஸ் ஒரு ஸ்ட்ராங் இண்டிபெண்டன்ட் கேரக்டர், உங்களுக்கு அங்க ஸ்கோப் இருந்தா மட்டும் தான் நடிப்பீங்க. அந்த வகையில வந்துட்டு உங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் நான் ரொம்ப அட்மையர் பண்ணிருக்கேன். எஸ்பெஷலி நீங்க வந்துட்டு ஆஃப் ஸ்கிரீன் ஆன் ஸ்கிரீன் ரெண்டுத்துலயுமே நான் இப்படிதான், எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் நான் போடுவேன், எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் சாப்பிடுவேன், இவ்வளவுதான் நான் அப்படிங்கறத நீங்க போல்டா சொல்லுவீங்க. பட் நிறைய பேர் வந்துட்டு ஓகே பயங்கர போல்டா இருக்கான்னு சொன்னாலும் கண்டிப்பா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்துட்டு என்ன இவ்வளவு திமிரா பேசுறீங்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த நாய்ஸஸ் எல்லாம் எப்படி வர விடாம டேக்கிள் பண்ணுவீங்க? கண்டுக்கவே மாட்டேன், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிடுவேன். நம்மளை பத்தி ஒரு 4 பேர் பின்னாடி பேசினா அது நம்மளுக்கு பிஆர். அந்த மைண்ட் செட் வந்துச்சு. உண்மையே அது அப்படிதான். நீங்க வந்து எப்போ அதுக்கெல்லாம் காது கொடுக்குறீங்களோ அப்படியே உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும். ஒரு எக்ஸாம்ல பாஸ் ஆகாத ஸ்டூடெண்ட் மாதிரி உட்காந்துட்டு சரி என் வாழ்க்கை அவ்வளவுதாங்க அப்படின்னு முடிச்சுட்டு
அதெல்லாம் நம்ம உண்மையாவே ஜென்யூனா நான் திருப்பி சொல்றேன், ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு கிரிட்டிசிசம், எனக்கு நெகட்டிவ் கிரிட்டிசிசம் எனக்கு நான் நடிச்ச கேரக்டர்ஸ்க்கு வருதுன்னா I'll be very happy to take it. And அதுல இருந்து நான் க்ரோ பண்ண ட்ரை பண்ணுவேன். அதுல இருந்து நான் எப்படி டிஃப்ரெண்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். நான் வந்து ரொம்ப அவுட் ஸ்போக்கன். நான் வந்து இருக்கிற மாதிரி சொல்லுவேன். ஐயோ இப்போ ஒரு போன இன்டர்வியூல கூட என்ன ஐ எம் இன் லவ் அப்படின்னு சொல்றது எனக்கு தயக்கம் கிடையாது. பிகாஸ் ஐ எம் இன் லவ் அண்ட் இட்ஸ் த பெஸ்ட் ஃபீலிங் தட் ஐ எம் ஃபீலிங் ரைட் நவ். அண்ட் ஐ டோன்ட் மைண்ட் ஸ்பீக்கிங் மை லைக் ஹார்ட். அப்படி இருக்கும்போது whatever I do, whatever films I do, I always believe in not being a tool. சும்மா வந்துச்சு இந்த பொண்ணு போச்சு டான்ஸ் ஆடிச்சு இப்படி பண்ணிச்சுப்பா, அது 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 எனக்கு தெரியல, அது நேச்சுரலா வரல. மேபி பிகாஸ் ஆஃப் மை அப்ரிங்கிங். நம்ம வீட்டுல வந்து சொல்லி கொடுத்தது வந்து இது தப்புனா இது நீ பேசு. ஆனா எங்க அம்மா அப்படி கிடையாது. ஆனா எங்க டாடி ஒரு செட்டப்ல நான் எங்க அப்பாவை பார்த்திருக்கேன். ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் பார்க்கும்போது அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அவர்கிட்ட இருந்து நான் நிறைய கத்திருக்கேன். ஸோ விஜயனோட பொண்ணு வந்து அமைதியா இருந்தா நல்லா இருக்காது, அவர்தான். I'm very outspoken. Okay. So he's a strong man I've seen. Like ஒரு வேற லெவல் sir, you should meet. கண்டிப்பா. அண்ட் நீங்க வந்துட்டு எஸ் நிறைய இது நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க, அதெல்லாம் கண்டுக்க மாட்டீங்க. உங்க முகத்துக்கு நேரா அந்த மாதிரி கிரிட்டிசிசம்லாம் சொல்லி நிறைய வந்திருக்கே. நான் சும்மாவே அதான் நான் சொல்றேன், எனக்கு ஒரு ரிலீஸ் வந்துச்சுன்னா I'm not even joking, ஒரு ரிலீஸ் துஷாராவோட படம், ஒரு கேள்வி பிரஸ் மீட்ல துஷாராக்குனா துஷாராட்ட கொடுங்க, எல்லாமே துஷாராட்ட கொடுங்க, துஷாரா பீஃப் சாப்பிடுவீங்களா, எல்லாமே கான்ட்ரோவர்சி எல்லாமே கேளு. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு ஃப்ரீ பப்ளிசிட்டி. அண்ட் ஐ ஃபீல் சினிமா இஸ் நாட் ஃபார் வீக் ஹார்ட்ஸ். நீங்க அடுத்தவங்களோட ஒப்பீனியன் கேட்டுட்டு இங்க உட்காந்துருந்தா அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான். So I think you have to be strong and come out and speak. It's okay to speak. So nice, very well said. Thank you. And Aditi ma'am, 8 years ஆயிடுச்சு அருவி வந்து. எனக்கு ஏதோ இப்பதான் அந்த மாதிரி இருக்கு, பட் இட்ஸ் பீன் 8 years அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சோ அந்த 8 yearsக்கு முன்னாடியே அருவி படம் எஸ் இட் வாஸ் லைக் டேம் நிறைய பேச்சு பொருளா இருந்துச்சு. உங்க பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், கதையா இருக்கட்டும். அதுக்கப்புறமேலு பெர்ஃபார்மன்ஸ் வைஸாவும் இல்ல கதை வைஸாவும் நீங்க சாட்டிஸ்ஃபைடான ஒரு படம் நீங்க பண்ணீங்களா ஆஃப்டர் அருவி? நான் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சுதான் பண்ணியிருக்கேன். நான் எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு இல்லை. பட் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் நான் நல்லா பண்ணியிருக்கேன், இன்னும் பெட்டர் பண்ணலாமான்னு கேட்டா எஸ் கண்டிப்பா நான் பெட்டர் பண்ணலாம் தான் நான் சொல்லுவேன். பட் ஆஸ் அ கேரக்டர் ஐ ஹவ் என்ஜாய்ட் ஆல் தி கேரக்டர்ஸ் தட் ஐ ஹவ் காட். ஈவன் இஃப் இட் இஸ் ஒரு 5 நிமிஷத்துக்கு இருந்தாலும் இல்ல 10 நிமிஷத்துக்கு இருந்தாலும் அந்த கேரக்டர் கேப்டன் மில்லர்ல நான் ஒரு சின்ன 2 சீனுக்கு தான் வந்துட்டு போவேன். பட் அந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சிருந்தது. அப்படிதான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த கேரக்டர் ஏதாவது அந்த ஸ்டோரியில பண்ணுதா, ஏதாவது ஒரு ஸ்மால் சேஞ்ச் இருக்கா, இல்ல ஏதாவது அந்த ஸ்டோரியில ஒரு பாட்டா இருக்காங்களான்னு மட்டும் தான் நான் பாக்குறேன். I've been happy with whatever characters I've gotten. Since இப்போ நான் 8 years ஆயிடுச்சுன்னு சொல்றேன், இன்னமும் எல்லாருமே உங்களை பார்த்தா அந்த அருவி ஞாபகம் தான் வருது. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நம்மளால அதை பிரேக் பண்ண முடியலையே? உங்களுக்கு வந்துட்டு ஓகே நம்மள இன்னும் அருவிக்காக ஞாபகம் வச்சுட்டாங்க ஹாப்பியா இருப்பீங்களா? இல்ல அதுக்கப்புறம் ஏன் நம்மள அடுத்த படத்துக்கு வச்சு எதுவும் யோசிக்க மாட்டேன்றாங்க? I mean I am very blessed to get that as my first movie. அந்த வாய்ப்பு நிறைய பேர் கிடைக்கல, எனக்கு ஃபர்ஸ்ட் படத்துல கிடைச்சது. I'm very happy, but at the same time as an actor I feel like I want to break that. ஏன்னா இப்ப நான் இந்த சின்ன ரோல்ஸ் பண்ணாலுமே எல்லாருமே போறது அருவிக்கு தான் போறாங்க. அது நீங்க பெஞ்ச்மார்க் அங்க செட் பண்ணீங்க. ஒரு சைடுல ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. வருத்தம் இந்த நாட் பிகாஸ் ஆஃப் த ஃபிலிம், பட் ஐ வாண்ட் டு டூ மூவ் ஃபிலிம்ஸ் அண்ட் அந்த வருத்தம் தான் இருக்கு தவிர்த்து அந்த படம்னால எனக்கு இது இல்ல. நான் இங்க இருக்கேன்னா அந்த படம்னால தான். கண்டிப்பா நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன்னா அந்த படம்னால தான் வந்தேங்க. ஸோ ஐம் இட்டர்னலி கிரேட்ஃபுல். என்னதான் யார் என்ன சொன்னாலும் அந்த படம் தான் எனக்கு வந்து வாழ்க்கை கொடுத்துருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில. கண்டிப்பா. ஸோ யா, பட் ஐ வுட் லைக் டு டூ மோர் அண்ட் எக்ஸ்ப்ளோர் மோர். நிச்சயமா ஐ ஹோப் திஸ் மூவி வில் பிரேக் தட் இது நான் நினைக்கிறேன். அண்ட் எக்ஸாம்ஸ்ல வந்துட்டு ஸ்கேம் பண்றத பத்தி நீங்க எடுத்திருக்கீங்க. பட் ஆனா ரியல் லைஃப்ல நம்ம எல்லாருமே எக்ஸாம்ல ஸ்கேம் பண்ணிருப்போம். நான் பண்ணது இல்லைங்க. நான் பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சேன் நானு. தைரியமா பேசுறப்போ பிட் அடிக்கணும்னு ஏதாவது சட்டம் கண்டிப்பா நல்லா படிக்கிற பொண்ணு. நாட் இன் லைக் பப்ளிக் எக்ஸாம், சின்ன சின்ன கிளாஸ் டெஸ்ட், யூனிட் டெஸ்ட் கூட சொல்லலாம். நானா பிட்டுக்கு காமிச்சிருக்கேன், ஹெல்ப் பண்ணிருக்கேன், அந்த மாதிரி அத வேணா பண்ணிருக்கேன். எனக்கு ஞாபகமே இல்ல, ரொம்ப நாள் ஆச்சு ஸ்கூல் முடிச்சிடலாம். ரீயூனியன் எதுவும் வைப்பாங்க, அதுல மீட் பண்ணா வந்துட்டு ஒரு 2-3 பசங்க வந்து எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் பண்ணுது. எதுக்கு பண்ணா நான் வந்துட்டு எவ்வளவு பாஸ் ஆயிருக்கேன், பேப்பர் பாஸ் பண்ணுவேன். நிஜமா அதெல்லாம் பண்ணிருக்கேன் நான். எனக்கு அப்புறம்தான் நான் வந்துட்டு இது நிஜமாலா, இது வந்துட்டு மேனுஃபேக்சர் மெமரியா அப்படின்னு தெரியல. ஐ திங்க் அது. அண்ட் பட் நான் என் கசனும் என் கிளாஸ்மேட், நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன்.
இந்த எஃபர்ட் நீ படிச்சேன்னா சூப்பரா பண்ணி பிட் எழுதுவாங்க ஆமா. அவ்வளோ மைன்யூட்டா அப்படியே இந்த வந்துட்டு ஏதோ இந்த மைக்ரோ பிரிண்ட் மாதிரி பிட் அவ்வளோ அழகா எழுதி அதை பார்த்து அப்படி அதெல்லாம் ஒரு திறமை. அது எழுதுறதுக்கு எவ்வளவு கஷ்டம், அதுக்கு படிக்கிறதே ஈஸி. இல்ல மேம், அது என்னன்னா I'll tell you, உங்க கசின் வீட்ல ஒரு பிரஷர் இருக்கும், அந்த பொண்ணு பாரு எப்படி படிக்குது. நீங்க தான் இருக்கா? என் கூட தான் கம்பேரிசன் ஆகும். உன் கிளாஸ் தான் அவ படிக்கிறாள், நீ என்னடா பண்ற? இப்ப அந்த கசின் அவர் என்ன பண்றாரு? அவரு ரியல் எஸ்டேட்லாம் ஓ பண்ணி. நைஸ் நைஸ். ஓகே சார், நீங்க? எனக்கு ஒன்றும் பெருசா எனக்கு வந்து ஒன்லி திங் இஸ் லாயலால படிக்கும்போது ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ தேர் வாஸ் சம் கிராஃபிக் டிசைன் அசைன்மெண்ட்ஸ். ஓகே ஓகே. அது இட் இஸ் நாட் அ பேப்பர் as such, பட் ஏதோ இந்த black and white வச்சு you have to create some ஏதோ Sketching மாதிரி. sketching மாதிரி வச்சுக்கோங்க. சுத்தமா வராது. ஸோ அந்த டைம்ல we had started going around. ஸோ காயத்ரி எனக்கு பண்ணி கொடு அப்படின்னா காயத்ரி வந்து அவனோட ஒர்க் என்னோட ஒர்க் ரெண்டுத்தையும் பண்ணி கொடுத்தான் அந்த ஒரு பேப்பருக்கு மட்டும். சார் சூப்பர் சூப்பர். But by that time we had already started going around, so it was I don't know. ஓகே, அப்பவே ஒரு கியூட் சம்பவம் எல்லாம் பண்ணிருக்கீங்க. இது கியூட் சம்பவமா இல்ல, இது வந்து டெஸ்பரேஷன். நீங்க பண்ணனும்னா நம்ம 10 வருஷம் ஆகுமே 10 நிமிஷத்துல முடிச்சிடுவாங்க. ஓகே ஓகே. என்ன யாருமே ஸ்கேம் பண்ணதே இல்லன்னு சொல்றீங்க நீங்க? காப்பி அடிச்சிருக்கேன். அப்பா ஸ்கூல் யூனிட் டெஸ்ட்டுக்குலாம் நான் வந்து தெரியாத அவங்களுக்கே தெரியாது நான் காப்பி அடிக்கிறேன் அப்படின்னு பார்த்து காப்பி அடிச்சிருக்கேன். அதெல்லாம் ஒரு திறமை ஆக்சுவலி இல்ல சார். நீங்க? செந்தில் குமார் ஒரு சயின்ஸ் எக்ஸாம்ல 10th அவர் பேப்பரே வாங்கி எழுதிருக்கேன். அவ்வளவுதான். அதுல வந்து நான் வந்து அதுல 40 மார்க் வாங்கினேன். ஓகே. உண்மையிலேயே அவர்கிட்ட வாங்கலன்னா அதுலயும் ஃபெயிலா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஐடி படிக்கிறதுக்கு முடியாத ஆமா ஆமா, அது 40 அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவன்கிட்ட. அது என்னன்னா எனக்கு அவன் ஃப்ரெண்டு தான், ஆனா நல்ல வேலை அது கொடுத்தா. சில பேர் அந்த கொடுக்க மாட்டாங்க, நல்ல ஃப்ரெண்டா இருப்பாங்க, அந்த இடத்துல கண்டிப்பா மாட்டாங்க. அப்படி மறைச்சு மறைச்சு எழுதுவாங்களே ஃபுல்லா இந்த மாதிரி. அந்த பேப்பரை வாங்கிட்டு வீட்டு எழுதி கொடுத்துறது அந்த. ஆமா, क्वेश्चन பேப்பர் அம்மா யாரோ வாங்குனா அவனுக்கும் காலி இல்ல, அவங்க கூட்டிட்டு அது என்ன பண்ணுவாங்க, ஒரு வருஷம் எங்க ஊர்ல வந்து அந்த 10th எக்ஸாம்க்கு வெளில இருந்து சத்தம் போடுவாங்க. எப்படின்னா எக்ஸாம்பிள் நடந்துட்டு இருக்குல்ல, அது வந்து அந்த 10 மார்க் வரும். அந்த இதுக்கு என்னன்னா நம்பர் சொல்லிடுவாங்க. இப்ப எப்படின்னாக்கா 4 இருக்குன்னு வச்சுங்களேன், 430 இல்ல ஒரு 4231 அப்படின்றாங்க. ஓகே. 1க்கு 4, 2க்கு 2, 3க்கு 3, 4க்கு 1. அது 10 மார்க் வரும் அந்த கொஸ்டின். ஓகே ஓகே. இந்த இது மட்டும் ரோட்ல சத்தம் போட்டு போயிடுவாங்க. 4231 அப்படின்னா முதல் 4 கொஸ்டினுக்கும் 1க்கு 4, 2க்கு 3, 3க்கு 2, 1. பயங்கரமா இருக்கே. அடுத்த மினிட் அதே மாதிரி கத்தி போயிடுவாங்க. ஒரு 10 மார்க் இது கிடைச்சு. இந்த 10 மார்க் மட்டும் அவங்க சொல்லி கொடுத்து போயிடுவாங்க ஊர்ல. நிஜமாலே எக்ஸாம் யாரு உங்களுக்கு சத்தம் போடுவாங்க. நின்னுட்டு இருக்கோம். என்ன சீனியர்ஸா ஒரு வருஷம் சீனியர்ஸ் அவங்க சீனியர்ஸ் இருப்பாங்க ஊர்க்காரங்க. அந்த ரோட்ல இருந்து அப்படியே கத்திட்டே போயிட்டு இருப்போம். அது 1231 அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியும். இந்த 10 மார்க் கொஸ்டின் தான் இது வருது அப்படின்னு. டப்பு 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 சோஷியல் சர்வீஸ். இது மாதிரி நடந்து அந்த எக்ஸாம் சென்டரே அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதாவது அதுக்கப்புறம் அந்த எங்க ஊர்ல இருக்கிற அந்த சென்டர்ஸ் வந்து பாப்பநாடுன்னு ஒரு ஊருக்கு மாற்றப்பட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதுறவங்க அந்த சென்டர் போக வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. ஓகே ஒண்ணு நடந்து அந்த இடத்துல பாஸ் பண்ணியிருந்தாலும் அதான் போறப்ப வந்து அந்த எக்ஸாமோட சூப்பர்வைசர் அவர் எழுதி வச்சிருக்காரு இந்த மாதிரி நடக்குதுன்னு சொன்னாங்க. அடுத்த எக்ஸாம் சென்டர் கேன்சல் ஆயிடுச்சு. கதை முடிஞ்சு. எக்ஸாம் எடுக்க வேண்டிய ஒரு தான். கற்பனையோட ரியல் வந்து பயங்கரமா இருக்கும். நம்ம யோசிக்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையா By the way, we are not promoting cheating guys. அது சும்மா அப்படியே சொன்னது. இப்பலாம் எல்லாரும் படிச்சு எழுதுங்க. சோ ஓகே. சோ இந்த சீரீஸ்ல வந்துட்டு இந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க பார்க்கலாம். This will be the gripping factor அப்படினா என்னவா இருக்கும்? I think okay, I'll start. ஒருத்தரும் சொல்லுவாங்க எனக்கு வந்து the suspense element இந்த மாதிரி ஒரு சோஷியல் செட்டிங் வச்சுக்கோங்க, சோஷியல் ட்ராமா. ஸோ இந்த எக்ஸாம் இது வந்து அரசாங்கம் நடத்துறது, இதுல so many people's lives are at stake. இது வந்து ரொம்ப ஈஸியா ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபார்மேட்ல போயிடலாம். பட் சர்க்குலம் பண்ணியிருக்கிறதுல பியூட்டி என்னன்னா இதுல வந்து 2 ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ், அந்த 2 கேரக்டர்ஸ்க்கும் ஒரு கோல் இருக்கு. அந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு வர ப்ராப்ளம்ஸ்ல இருக்கிற அந்த சஸ்பென்ஸ், அந்த த்ரில், அந்த மாற்றம், அதெல்லாம் தான் வந்து will keep you engaged and the series will be very gripping to you. Okay. And அதை பார்க்க you will also
இந்த வேர்ல்டு பத்தி யூ வில் நோ Okay. the whole Okay. scam. ஸோ ஆக்சுவலி ஹி சம்மரைஸ்ட் இட், எல்லா பாயிண்ட்ஸும் கவர் பண்ணியாச்சு. அப்பாஸ் ஓட ஃபேனா இருந்தவங்கலாம் பார்க்கலாம். அவர் வந்து திருப்பி வந்திருக்காரு Okay. ரீஎன்ட்ரி. ஸோ அவர் வந்து நியூசிலாந்துல இருந்து வந்துட்டு அண்ட் அவர் நீங்க ஒரு சாக்லேட் பாய் ஒரு லவர் பாயா பார்த்துருப்பீங்க. இதுல அவர் கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் அண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. Great. நீங்க சொல்லுங்க. ஸோ டு ஆட் டு வாட் சார் அண்ட் மேம் செட், சி இப்போ கரப்ஷன்ன்றது என்ன ஃபார்ம்ல வேணாலும் இருக்கலாம். இட்ஸ் a சோஷியல் இஷ்யூ. அப்ப இங்க வந்து இன்ஸ்டிடியூஷனல் இஷ்யூ அப்படின்ற போது there are so many students ஒரு பெரிய ஹோப்போட இந்த எக்ஸாம்காக காத்திருந்து வெயிட் பண்ணி பேரண்ட்ஸ் அவங்களோட லைவ்லிஹுட் அவங்க லைஃபே மாறப்போகுது அப்படின்னு ஒரு ஃபெய்த்தோட இருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்தப்போ கூட லைக் ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டாங்க லைக் இது அவங்களோட ஃபெய்த்தை பிரேக் பண்ணுமா அப்படின்னு. நோ, இட் இஸ் நாட் கோன் பிரேக் தேர் ஃபெய்த். இது வந்து ஆக்சுவலி இட் வில் டூ த ஆப்போசிட் இஸ் வாட் ஐ பிலீவ். Okay. இட்ஸ் ஒரு ரிமைண்டர், ஒரு அவேர்னஸ். இது இந்த மாதிரியும் நடக்குது, அதனால நீங்க வந்து எவ்வளவு உண்மையா இருக்கணும் இந்த சிஸ்டம்க்கு அப்படின்னு ஒரு பிளாட் இருக்குல்ல, Okay. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாங்க ஃபீல் பண்றோம். ரொம்ப உண்மையா இருக்காதீங்கன்னு சொல்லிருப்பீங்களோ? அத நீங்க மே 15th பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். Okay, right, sure. So yeah, I would say ஒரு social awareness and கண்டிப்பா families especially இந்த ஸ்டூடெண்ட்ஸ் விட அது புஷ் பண்ற பேரண்ட்ஸ் இருக்காங்க அவங்க பாருங்க. பார்க்கணும். So அவங்க வந்து they'll love it. ஏன்னா ரொம்ப கிரிப்பிங்கா இருக்கும் இந்த கதை. டோன்ட் பி டூ இன்னசென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றத வச்சு நான் கெஸ் பண்றேன். ஓகே ஃபைன், தனிக்கு நாங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, நீங்க சொல்லுங்க சார். என்னன்னா இது வந்து ஒரு ஒரு டிராமாவும் இருக்கு. இது வந்து ஒரு வெறும் இது ஒரு டிராமா இருக்கு, ஒரு த்ரில் மூட் இருக்கு, ஒரு அடுத்து என்னங்கிற டென்ஷன் இருக்கு, ஒரு அடல்ட் கண்டென்ட் இதுக்குள்ள இல்ல, ஒட்டுமொத்த ஃபேமிலியா பார்க்கலாம். எல்லா விதமான ரசனையும் இதுக்குள்ள இருக்கு. அது சுவராஜ்யமா சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறது அதோட பெரிய பிளஸ் நினைக்கிறேன். அதனால இது எல்லாருக்குமான பிடிச்ச, அடுத்து அதுல ஒரு பெரிய ஒரு இப்படி எல்லாம் இருக்காங்க ஒரு ஷாக்கிங் இருக்கு. இது மாதிரி எல்லாத்தையும் திருப்திப்படுத்துற ஒரு சுவராஜ்யம் இதுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறதுனால இது எல்லாருக்கும் பிடிச்ச சீரியஸா இருக்கும். அதனால எல்லாருமே இதை வாட்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஸோ நான் வந்து சீரீஸ் பார்க்கணும்னா உட்காந்து பிஞ்ச் வாட்ச் பண்ற கேரக்டர். அந்த விதத்துல இந்த சீரீஸ் வந்து எனக்கு 100% உட்காந்துட்டாங்கன்னா ஃபுல்லா பாத்துருவாங்க. ஏன்னா எல்லா எபிசோடும் முடியற டைம் வந்து அடுத்து நம்ம பார்த்தே ஆகணும், இப்ப என்ன ஆக போகுது, மாற்றாலா இல்லையா, அதுதான் அந்த மாதிரி. ஸோ லைக் ஹுக் யூ இன்டு தட் ஸ்டோரி. அண்ட் ஆல்சோ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸோட ஆர்க்ஸ் இருக்கு. இவங்களோட கேரக்டர் வந்து தட்டி கேள்வி கேட்கிற ஒரு இது. அண்ட் ஐ திங்க் தட்ஸ் இம்பார்ட்டன்ட் இந்த சொசைட்டில, அதை சொல்லணும் நம்ம. இந்த ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கேம் நடந்தது எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி கண்டிப்பா சொல்லணும். அந்த ஸ்டோரியில இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அதை கேள்வி கேட்கறாங்க, அதை எப்படி அதை வந்து கரெக்ட் பண்ணும், இல்ல அதை நோக்கி போறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. லைக் சஸ்பென்ஸ் த்ரில்லோட எழுதியிருக்காங்க. ஸோ யூ ஷுட் டெஃபினெட்லி வாட்ச் இட் ஃபார் தட். Definitely. Another nice crime thriller is loading. Can't wait to watch. And again, cast and crewவாவே நீங்க எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நீங்க எல்லாருமே ஒரு remarkable work பண்ணிருக்கீங்க. சோ நம்பி இந்த சீரிஸ் தாராளமா பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். Thank you so much. All the very best for your Thank you. Thank you so much. Thank you so much.